வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். இப்போ பார்க்க போகிற ரெசிபி ஜிஞ்சர் லெமனேடு. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எதமான ஒரு சூப்பரான எனர்ஜி ட்ரிங்க்கு தான் இந்த ஜிஞ்சர் லெமனேடு. இந்த சீசனில் அதிகம் விளையக்கூடிய இந்த லெமனையும் இஞ்சியும் வச்சு ஒரு அருமையான ஜிஞ்சர் லெமனேடு ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம வெயிலேருந்து வந்த உடனே டக்குன்னு தண்ணி ஊற்றியும் சேர்த்து கலக்கி குடித்தோன்னா ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடுவோம். இந்த சூப்பராக இந்த ஜிஞ்சர் லெமனேடு எப்படி செய்யுதுங்கிறதையும் அதுக்கு என்ன பொருள் தேவை அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிவிடுங்க. 75 கிராம் இஞ்சி, 10 எலுமிச்சம்பழம், 2.5 கப் அளவுக்கு சுகர், 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி. எந்த கப் எடுக்கிறோமோ இதே கப்பு தான் எல்லாத்துக்கும் அளவு. இப்போ இஞ்சி தோல் சீவி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப்பு தண்ணியிலேருந்து 1/4 கப்பு தண்ணி மட்டும் சேர்த்து மூடி போட்டு அரைச்சிட்டு வந்த இந்த இஞ்சியை நல்லா ஒரு ஃபில்டரை வச்சு ஜூஸ் எடுத்து தனியாக வைக்க போகிறோம். இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழத்தை எல்லாத்தையும் நல்லா 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கட் பண்ண எலுமிச்சம்பழத்தை இது மாதிரி ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுட்டோம். இதுக்கப்புறம் இதை ஜூஸை புழிஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான். எல்லா எலுமிச்சம்பழத்தையும் ஜூஸ் புழிஞ்சால் இந்த கப்பால் 1 கப்பு வரும். நம்ம இதை தான் நம்ம வந்து அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இதால் 1 கப் அளவுக்கு நமக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் கிடைக்கணும். இப்போது 1 கப் அளவுக்கு நமக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் கிடச்சிருச்சு. இப்போ ஒரு கடாயில் மீதி இருக்கிற 3/4 கப் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இதுதான் நமக்கான அளவு கப்பு. இதால் தான் 1 கப் தண்ணி எடுத்தோம். லெமன் ஜூஸும் இதால் 1 கப் தான், சுகரும் இதால் 2.5 கப் அளவுக்கு. இப்போது 2.5 கப் அளவுக்கு நம்ம சுகரை சேர்த்தாச்சு. இப்போது நம்ம அடுப்பை பற்ற வச்சு எரிஞ்சிட்ருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இந்த சுகர் வந்து இந்த சூட்டில் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நம்ம கரண்டியால் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி சீசனில் அதிகமாக நமக்கு லெமன் கிடைக்கும். இப்போ இது மாதிரி ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு எப்போ வேணால் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் காலேஜெலாம் பிள்ளைங்க வெளியே தங்கி படிக்கிறாங்க, இல்லை ஆஃபீஸ்க்கு வெளியில் தங்கி வேலை பார்க்குறாங்கன்னா இதை ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி சாறை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு மறுபடியும் நம்ம கொதிக்க விடணும். இதுக்கு வந்து பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நல்லா கொதிச்சாலே போதுமானது. இப்போது இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வைக்க போகிறோம். இது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த லெமன் ஜூஸை சேர்க்கணும். சூட்டோடு சேர்த்துட்டோன்னா கசப்பு ஏறிடும். அதனால் இது அப்படியே நல்லா ஆறிடணும். நல்லா சுத்தமாக சூடே இல்லாமல் ஆறிடணும். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு பாருங்கள், நல்லா ரெடியாக ஆறி இருக்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லெமன் ஜூஸை இப்போ வடிகட்டி சேர்க்கணும். அதில் விதெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி சேர்த்துக்கணும். இப்போ லெமன் ஜூஸையும் நம்ம சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி தான் அதை க்ளீன் பண்ணி, ஏன்னா நம்ம சுகரில் வந்து தூசு இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. இது மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சுட்டு மறுபடியும் அதை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி வடிகட்டி நல்லா தெளிவாக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணணும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஜிஞ்சர் லெமனேடு ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்து நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இப்படி ஊற்றி மூடி போட்டு நல்லா டைட்டாக ஒரு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோன்னா நம்ம எப்போ தேவையோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வெளியூரில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்கும் கூட இதை கொடுத்து அனுப்பலாம். இதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் நம்ம ஐஸ் க்யூப் ஒரு 4, 3 உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சப்ஜா விதை, இல்லாட்டினா நீங்கள் விட்டுடலாம், இருந்துன்னா ஊற வச்சு சப்ஜா விதை 1 ஸ்பூன் அதையும் சேர்த்துட்டு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற
இந்த ஜிஞ்சர் லெமனேடை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போது நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா ஒரு சூப்பரான நம்மளோட ஜிஞ்சர் லெமன் ஜூஸ் ரெடி. இந்த வெயிலுக்கு ரொம்ப குடித்த உடனே டக்குன்னு ஃப்ரெஷ் ஆகிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போ போல் அம்மாங்க சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே ஆளுங்கிற பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.